ஒரே ஒரு கதை ப்ளீஸ். பப்பு, ஏன் என்ன இப்படி எரிச்சல் ஊட்டுற? நான் சொன்னேன்ல புத்தகத்தை முடிக்கணும். ஆனா எனக்கு இன்னொரு கதைய கேட்கணுமே கண்மணி. இப்ப முடியவே முடியாது. நான் முதல்ல இந்த புத்தகத்தை முடிக்கிறேன், அப்புறம் கதை சொல்றேன். சரி, அப்ப நான் பாட ஆரம்பிக்கிறேன். லா 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 லா. ஐயோ பப்பு, என்னால படிக்கவே முடியல. கொஞ்சம் நிறுத்தறியா? சரி சரி பப்பு, நான் இப்போ உனக்கு ஒரு கதை சொல்றேன். இப்போ சந்தோஷம் தானே? ஜிங்கி ஒரு பாடகன். அவன் உன்ன மாதிரி ரொம்ப அழகா பாடுவான், தெரியுமா? ஒரு நாள் அட ஜிங்கி, என்னாச்சு? இப்ப ஏன் இப்படி அழுவுற? என்ன நடக்குதுன்னு இப்படி கலங்குற? நாளைக்கு இந்த நேரத்துல ஒரு பாட்டு போட்டி நடக்க போகுதா? அதுல நான் நல்ல பாடகன்னு நிரூபிச்சே ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ கண்டிப்பா ஜிங்கி, நாளைக்கு நடக்க போற பாட்டு போட்டி பத்தி தானே நீ சொல்ற? ஒவ்வொரு வருஷமும் குக்கு கோயில் தான் ஜெயிக்குது. உனக்கு தெரியாதா? அது குரல் தான் டாப் டக்கரு. நான் எப்படி ஜெயிக்கிறது? நீ நல்லா பாடி பாத்திருக்கல, அப்புறம் என்ன, போய் தூள் கிளப்பு. சபையில குழுமி இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இங்க ஒரு அருமையான பாட்டு போட்டி நடக்க போகுதே. அதுக்கு நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும், புரியுதா? சரி, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். முதல்ல மேடையில பாட போறது நம்மளோட ஜிங்கிலி. எல்லாரும் நம்ம ஜிங்கிலி எலிக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படிதான். சரி சரி சரி, உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீங்க இப்படி பூபூன்னு கத்துறது நியாயமா? இது கொஞ்சம் கூட சரியா இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. பாடுறவருக்கு இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சரி, அடுத்து நம்ம மேடையில வரப்போறது நம்மளோட பூனையம்மா மிமினி. வேண்டாம் 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 வேண்டாம், போயிடு 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 போயிடு. சரி 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 நண்பர்களே, நீங்க எல்லாரும் கூக்கூக்கா காத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் இப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்ய வேண்டி இருக்கு. நம்ம கூக்குவால இன்னைக்கு இங்க வர முடியாது. அவங்க ஒரு கடுதாசிய இங்க கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க, பாருங்க. சரி 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 நண்பர்களே, நீங்க சோர்வடைஞ்சிடாதீங்க. இந்த வருஷம் நம்ம ஊருக்கு ஒரு புது பாடகர் வந்திருக்காரு. அவரோட பேரு உதய். அவரு ஒரு கழுதை.
சக்குச்சா ஜிங்கு சக்குச்சா என் பாட்டு சத்தம் கேட்டுச்சா நான் பாடத்தான் ஆரம்பிச்சா கவிதை வந்து கொட்டிச்சா என் பாட்டு கேட்டுச்சா மனசெல்லாம் மயங்கிச்சா மின்சாரம் பாஞ்சிச்சா என் பாட்டு சத்தம் கேட்டுச்சா ஜிங்கு சக்குச்சா சா 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 ஜிங்கு சக்கு ஜிங்குச்சா ஜிங்கு சக்கு ஜிங்குச்சா ஜிங்கு சக்கு ஜிங்குச்சா ஜிங்கு சக்கு ஜிங்குச்சா ஓ ஓ ஓ ஓ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நன்றி என் பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப நன்றி பெரியவர்களே தாய்மார்களே எனக்கு தெரியும் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு. ஆனா நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால இந்த போட்டியில யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்ல போறேன். அந்த திறமசாலி வேற யாரும் இல்ல, அது நம்மளோட உதைக்காத கழுதை. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்ல. அதனால நல்லா முயற்சி செய்யணும், கடுமையா உழைக்கணும். என்ன நண்பர்களே, புரிஞ்சுதா?